நான் உங்கள் தோழி சரண்யா. நம்ம வந்துட்டு இப்போ ஓல்டு 10th ஓல்டு புக் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் செய்யுள் பகுதி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம செகண்ட் லெசனாக உள்ள செகண்ட் செய்யுள் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து வாழ்த்து பாடல் பார்த்துருப்போம். அது வந்துட்டு நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கங்க, நம்மளோட சேனலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏழாதி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் பாட்டு பாருங்கள். இது யார் எழுதுனா கனிமேதாவியார். ஓகேங்களா? இப்போ பாட்டு பாருங்கள். வணங்கி வலியொழுகிய மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையாய் இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. ஓகேங்களா? இதுதான் வந்து பாட்டு. இதுக்கு வந்து பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியிலா மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான். அப்போ நம்ம வந்து நூல்கள் படித்தாதான் நம்மளுக்கு வந்து நம்மளை போற்றுவாங்க அப்படின்லாம் இல்லை. அந்த நூல்கள் படிக்காமையும் கூட வந்துட்டு நம்ம இதெல்லாம் படித்த லெவலுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, பிறருக்கு வந்து பணிஞ்சு நடக்கணும், நல்வழியில் நடக்கணும், மாண்புடையோர் சான்றோர் அறிவுரைகளை வந்து பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நுண்ணறிவு நூல்களை வந்து ஆராய்ந்தும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு அடக்கமாக வந்துட்டு நம்ம நடந்தோம்னாலே வந்துட்டு நம்ம இந்த நூல்களெல்லாம் நம்மளை வந்து போற்றுன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கிறாரு? கனிமேதாவியார் சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? இதில் பாருங்கள், சொற்பொருள் வந்துட்டு இது வந்து படிப்பு தானே இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படிப்பு உள்ள இந்த பாட்டு வந்துட்டாலே வந்துட்டு கனிமேதாவியார், கணிதம் படித்தவங்க வந்துட்டு பெரிய படிப்பாளி அந்த காலத்துலலாம். சரிங்களா? இப்பயும் கூட வந்துட்டு உண்மையான படிப்பிஸ்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா, கணக்கு நல்லா போட தெரிஞ்சவங்க தான் உண்மையான படிப்பிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ கனிமேதாவியார். நான் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், ரியாலிட்டியும் இது தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பார்த்தீங்கன்னா வணங்கினா பணிந்து, நம்ம வணங்குனா பணிகிறது தானே அர்த்தம், பணிந்து. அப்போ மாண்டார்னா மாண்புடைய சான்றோர். மாண்டார்னா இறந்து போகிறது அப்படின்னு வந்து நம்ம சட்டுன்னு நினைப்போம். அந்த மாதிரி கிடையாது. மாண்டார் மாண்புடைய அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? மாண்புடைய மாண்டார். அடுத்து நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல். நுணங்கியனா ரொம்ப நுணுக்கமான நூல். சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நோக்கினா ஆராய்ந்து. ஒரு பொருளை நம்ம நோக்கினோம்னா அந்த பொருள் எப்படி என்ன ஷேப்பு எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு ஆராய்வோம். சரிங்களா? அப்போ நோக்கினா அதை ஆராயறதுக்கு தான் நம்ம நோக்குறோம். சரிங்களா? எந்த ஒரு இடத்தையும் கூட சரி, பொருளையும் கூட சரி, எல்லாமே. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே நான் இலக்கண பகுதியெலாம் வந்துட்டு நான் எல்லா கிளாஸும் முடிச்சுட்டு எடுக்கலான்ட்டு இருக்கேன். இப்போதைக்கு நம்ம செய்யுள் மட்டும் இப்போ பார்க்குறோம் ஓல்டில். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, ஆசிரியர் குறிப்பு பார்த்திங்கன்னா, ஏலாதியை இயற்றியவர் வந்து கனிந்த மேதாவியார். சரிங்களா? ஏலாதி மேதாவி அப்படின்றது நம்மளுக்கு ஷார்ட்கட். ஏலாதி மேதாவி. அடுத்து இவருக்கு கனி மேதாவியார் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. கனி மேதாவியார்னாலும் சரி, கனி மேதையார்னாலும் சரி ஒன்று தான். சரிங்களா? சேம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா, இவர் சமண சமயத்தவர் என்பர். இவர் வந்து இப்போ ஒரு கணக்கு போடணுங்கன்னா நீட்டாக வந்து படுத்துக்கிட்டுல யாரும் கணக்கெலாம் போட மாட்டாங்க. அது ஒரு எக்ஸைட்டாக பண்ணுவாங்க. அப்படின்றப்ப நல்ல சமணங்கால் போட்டு உட்காந்து தான் நம்ம வந்து கணக்கு பார்ப்பாங்க. அப்போ ஒரு மனுஷரை வந்து கணக்கு போடுறது கூட அவங்க நீட்டாக இருக்காங்களா, பர்ஃபெக்டாக உட்காந்துருக்காங்களா, அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்களா. அப்போ சமணங்கால் போட்டு உட்காந்தோம்னா பர்ஃபெக்டான பர்சன் அப்படின்னு கூட நினைக்கிற நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ சமண சமயத்தவர். நான் ஷார்ட்கட்டுக்காக இவ்வளோ ரூட் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஓகேங்களா? அடுத்து சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்கள் ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். இப்போ நல்ல கணக்கு போடுறவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சம் போடுறது மட்டும் நான் சொல்லலை, கணக்கு போட்டு வாழ்கிறவங்க கூட வந்து கொல்லாமை அப்படின்றப்போ ஒரு கொல்றது கூட அது வந்து அவங்களுக்கு ஒரு வேஸ்ட்டான ஒரு இதாக தோணும், வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி தோணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு படித்தவங்களாம் வந்து கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, இவர் காலம் வந்து 5ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? இவர் வந்து கணக்கு போடுறவங்க வந்துட்டு 4 எழுத்து படித்தா நீ பெரிய மேதாவியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா? அப்போ 4 எழுத்துன்றதை நம்ம 5ஆக மாற்றிக்கிறணும். அப்போ 5ஆம் நூற்றாண்டு. மேதாவியார் எத்தனாம் நூற்றாண்டு? 5ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, இவர் திணைமாலை 150. 5ஆம் நூற்றாண்டு 150. அப்போ திணைமாலை 150. அடுத்து பார்த்திங்கன்னா, என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். அப்போ திணைமாலை 150ன்றதையும் வந்துட்டு இப்போ நம்பரிங்களாக வருது பார்த்திங்களா, 150 அப்படின்றது வந்துட்டு இவர் தான் எழுதுனது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, நூற்குறிப்பு 11 கீழ்கணக்கு நூல்கள் ஏலாதியும் உண்டு.
11 அப்படின்னு சொல்லி ஆமாம், இது வந்து 11 கீழ்கணக்கு நூல் சரிங்களா. ஏழாதின்றது கீழ்கணக்கு நூல். 11 மேல் கணக்கு நூல் வந்துட்டு 8 தொகையும் 10 பாட்டும் வந்துடும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்நூல் சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏழாதின்ற பார்த்தீங்கன்னா ஆதியும் நானே அந்தமும் நானேன்ற மாதிரி சிறப்பும் நானே தற்சிறப்பும் நானே அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. இது ஷார்ட்கட்டுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. 7 ஆதின்னு சொல்லியிருக்காங்க, 7 ஆதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7 1 8, அப்போ 81 பாடல்கள் சரிங்களா. ஷார்ட்கட். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 அடிகளில் 6 அருங்கருத்துக்களை இந்நூல் நவில்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 4 அடியில் 6 கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ 4 அடி நாளும் நம்ம 8 அடி பாயிறது மாதிரி இங்கே 6 கருத்து வந்து எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. 7ஆதிக்கு 6 கருத்து தான் வரும், 7 கருத்து வராது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது. இதை படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு தமிழரோட வாழ்வுக்கு வந்து ஒரு அருமருந்து, வேறு எதுவுமே வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து ஏலம் எனும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு இலவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி ஆகியவற்றினால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி என்பது பெயர்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா இலவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலின்றது நம்ம ஆஸ்யூஷுவல் நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுவோம் ஓகேங்களா. இலவங்கம் சிறுநாவற்பூ இது வந்துட்டு ஏலத்தோட நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ பிரியாணி சமைக்கிறதுக்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா. அது வந்து ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன் சரிங்களா. அப்போ இலவங்கம் பட்டை சோம்பு சீரகம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இலவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்ளி இதெல்லாம் வந்து மருந்து பொருள் சரிங்களா. இம்மருந்து உண்பவரின் உடற்பிணியை போக்கும், அதுபோல் இந்நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கணிதம் கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற அறியாமைன்ற மூட நம்பிக்கை எல்லாமே போயிடும். அப்போ ஏழாதி யார் வந்து எழுதுனது, கனிமேதாவியார் சரிங்களா. அப்போ இங்கே பாருங்க இந்நூலின் 59வது பாடல் நமக்கு பாடமாக அமைந்துள்ளது. இது தேவை இருக்காது. நீங்கள் வந்து இந்த நற்கருத்துக்கள் வந்து கற்போரின் அறியாமையை அகற்றும்ன்றது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து ஏழாதி வந்து டேஷ் நூல்கள் ஒன்று. இது வந்து 11 கீழ்கணக்கு நூலில் ஒன்று தான் நான் சொன்னேன் ஓகேங்களா. 11 மேல் கணக்குனா என்னென்ன வரும், 10 பாட்டும் 8 தொகையும் வரும் சரிங்களா. அடுத்து கனிமேதாவியாரின் காலம் என்ன சொன்னேன், நம்ம 4 எழுத்து படித்தா மேதாவின்னு சொல்லுவாங்க. அப்போ 4ஓட 1 சேர்த்துக்கங்க, 5 சரிங்களா. 5ஆம் நூற்றாண்டு. அடுத்து மருந்து இல்லைன்னா 5ஆம் நூற்றாண்டுக்கு இன்னொன்று கூட சொல்லலாம். என்னென்னா 5 பொருட்கள் கொண்டது தான் இந்த ஏழாதியோட இது. அந்த என்னென்ன பொருள்னு சொன்னோம்ல, இலவங்கம் சிறுநாவற்பூ திப்பு சுக்கு மிளகுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதெல்லாம் சேர்ந்தது 5 பொருள் தானே, 5ஆம் நூற்றாண்டு அப்படி கூட வச்சுக்கோங்க யாவமா. அடுத்து பார்த்திங்கன்னா மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் கேட்டிங்கன்னா திருக்குறள் நன்னூல் வராது, திருக்கடுகம் ஏழாதி வரும். திருக்கடுகத்தில் 3 சுக்கு மிளகு திப்பிலி வரும். அதே மாதிரி ஏழாதியில் வந்துட்டு இலவங்கம் சிறுநாவற்பூ கடுகு மிளகு சுக்கு மிளகு திப்பிலி இது வரும் சரிங்களா. அப்போ இது ரெண்டுமே வந்துட்டு திருக்கடுகமும் ஏழாதியும் வந்துட்டு வரும் ஓகேங்களா. எப்படின்னா இந்த திருக்கடுகமும் ஏழாதியும் வரும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா உரிய எழுத்தை தேர்ந்தெடுக்க நூல்னால் நம்மளுக்கு என்ன, இந்த ஃபஸ்ட்டில் உள்ள எள்ளு தான் வரும் சரிங்களா. நோக்கி வாழ்னா நோக்கி வாழ் அப்படின்னா ஏதாவது ஒரு குறிக்கோளை நோக்கி வாழுங்கன்னு சொல்லுங்கள், அந்த ஃபஸ்ட்டு உள்ள எள்ளு. அடுத்து பார்த்திங்கன்னா வான் நுனித்துன்னா இந்த ஃபஸ்ட்டில் உள்ள நீ தான் வரும் சரிங்களா. அது வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது. ஏன்னா இது வந்து பாட்டில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சுழி இன்னா இல்லை 3 சுழி இன்னா அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பாட்டு ஒரு டைம் சும்மா வாசிச்சு பாருங்கள், தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 8 தொகை நூல்கள் 10 பாட்டு நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை அப்படின்னு 8 தொகையில் இது எல்லாமே வருது சரிங்களா. அடுத்து அதே மாதிரி 10 பாட்டு நூல்களாக முருகு பொருநானூறு 12 அடுத்து முல்லை பெருகு மலமதுரை காஞ்சி மருவினிய கோல நெடு நல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தோடும் 10 அப்படின்ட்டு அப்படியே 10 தான் கடாத்தோடும் 10ன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ இல்லை 10 கடாத்தோடும் 10. அப்போ மொத்தம் வந்து 10 பாட்டை தான் வந்து கடாத்தோடும் 10ன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ இந்த 10ம் சேர்ந்தாதான் முருகாற்றுப்பறை பெருநாராற்றுப்பறை சிறுபானாற்றுப்பறை அப்புறம் முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி
காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை இந்த மாதிரி எல்லாமே வருது இல்லைங்களா, அதுதான் வந்து இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி ரெகுலராக வந்து போட்டுருவேன், வீடியோ போட்டுருவேன். ஓல்டு புக் பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கரெக்டாக சூப்பராக ஷார்ட்கட்டோடு முடிச்சு கொடுப்பேன். ஓகேங்களா, தேங்க்யூங்க இவ்வளோ நேரம் எனக்காக வீடியோ பார்த்ததுக்காக.